ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை அம்மா அழகாக இல்லை என வருத்தப்பட்ட மகள். சுனோஜி, அவளை கொஞ்சம் எழுப்புறேலா? எத்தனை நாளி இன்னும் தூங்கணுமாம் அவளுக்கு? 15 வயசு ஆகிறது. இன்னும் இப்படி பொறுப்பில்லாமல் இருந்தா எப்படியாம்? போர்டு எக்ஸாம் வருஷம், ரிவிஷன் நடக்குது. உடம்புல ஏதாச்சும் பயம் இருக்கா? ஏய் சுமி, எழுந்திரிடி, இல்லைன்னா மூஞ்சில தண்ணியை கொட்டுவேன் என பொரிந்து தள்ளிய மனைவியை பார்த்தான் காசி என்கிற காசிராமன். எதற்கும் அலட்டிக் கொள்ள மாட்டான். நடப்பது நடக்கட்டும் என்ற எண்ணம் கொண்டவன். அமஞ்சம் என்று அவனை கேலி செய்பவர்களும் உண்டு. இது அவன் காதிலும் விழுந்திருக்கிறது. ஆனால் அவன் அதற்கும் அசைய மாட்டான். அவன் பிறவி குணம் அப்படி. ஆனால் மனைவி உமா நேரெதிரானவள். எப்பொழுதும் படபடப்பாகவே இருப்பாள். எதிலும் ஒரு அவசரம். அந்த அவசரத்துக்கு மற்றவர்கள் ஒத்து வராத பொழுது அவளுக்கு மூக்கின் மேல் கோபம் வரும். ஆனால் காசிக்கு அவள் மேல் கோபம் இல்லை. பாவம், அவள் வீட்டு வேலையும் செய்து கொண்டு வேலைக்கும் போய் வந்து கொண்டு என அவள் சுமக்கும் பாரம் அதிகம். போதாததற்கு சுமி இந்த வருஷம் 10வது வந்ததிலிருந்து அவளுக்கு ஒரு கடமை அதிகமாகி கொண்டது. கோச்சிங் கிளாஸில் கொண்டு போய் விடணும். ஒரு நாள் கூட அந்த கோச்சிங் கிளாஸில் லீவு விடவில்லை. இதோ இந்த ரிவிஷன் ஆரம்பித்த பிறகுதான் கிளாஸ் நின்றது. காசிக்கு ஷிஃப்ட் டியூட்டி. உங்கள் சோம்பேறித்தனத்துக்கு ஏற்ற வேலை என உமா கிண்டல் அடித்தாலும் அதன் சோர்வு காசிக்குத்தான் தெரியும். காலையில் கண் விழிப்பது மிகவும் கடினமாக இருந்தாலும் தான் இல்லாவிட்டால் அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் வாக்குவாதம் வரும் எனவே அவதியை பொருட்படுத்தாது எழுந்து விடுவான். இன்றும் அப்படித்தான் எழுந்தான். சுமியை எழுப்பிவிடத்தான் நினைத்தான். ஆனால் இன்று சமஸ்கிருதம். சுமி எப்பொழுதும் 90க்கு மேல்தான் வாங்குவாள். நேற்று இரவு ரொம்ப நேரம் வரை படித்து கொண்டிருந்தாள். அதனால் அவளை எழுப்ப அவனுக்கு மனது வரவில்லை. சரி, கொஞ்ச நேரம் கூட தூங்கட்டுமே என நினைத்தான். அதற்குள் உமா கத்த ஆரம்பித்து விட்டாள். கொஞ்சம் பொறுமையா இரு உமா, நான் எழுப்புறேன். எல்லாம் நீங்க கொடுக்குற செல்லம்தான். கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்கேள். பொன் குழந்தை நாளைக்கு போற இடத்துல என்ன வளர்த்து வச்சிருக்கா அம்மாக்காரின்னு என்னைத்தானே சொல்லி காட்ட போறா. இன்னும் 10வதே முடிக்கல, அதுக்குள்ள புக்காத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டியா என காசி கிண்டல் அடிக்க நினைத்தான். ஆனால் அடக்கி கொண்டு விட்டான். உமா காலியாகி விடுவாள். அதனால் மௌனமாக சுமியின் ரூம் நோக்கி சென்றாள். கதவை தட்டினான். கதவு சாத்தப்படவில்லை, திறந்து கொண்டது. குட் மார்னிங் பா என்றாள் சுமி பெட்டில் உட்கார்ந்தபடி. காசி சிரித்து கொண்டான். குட் மார்னிங்டா செல்லம், எழுந்தாச்சுன்னா வெளியில வர வேண்டியது தானே, ஏன் அம்மாவை டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் சொல்லாமல் சிரித்தபடியே வெளியே சென்றாள் சுமி. சென்றவள் நேராக சமையலறை நோக்கி அவளை கட்டி கொண்டாள். முதலில் திகைத்து பிறகு சந்தோஷித்த உமா, கழுதா குளிக்காம கொள்ளாம விழுப்போட என்னடி வந்து விளாட்டம்? போய் நாளை முன்னால குளிச்சுட்டு சாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு புக்கை எடுத்து படிப்போ என அவளை தள்ளினாள். சுமி முகம் சுருங்கியது. உன்னை போய் கட்டிக்க வந்தேன் பாத்தியா, என்ன சொல்லணும் என்றபடி குளியல் அறை நோக்கி சென்றாள். மணி 8 சுமி ஸ்கூலுக்கு ரெடியாகிவிட்டாள். டிஃபன் சாப்பிட்டாகி விட்டது. உமாதான் அவளை ஸ்கூலில் தினமும் டிராப் செய்வாள். அவளை கொண்டு விட்டுட்டு ட்ரெயின் பிடித்து ஆஃபீஸ் கிளம்புவாள். அம்மா ரெடியாமா, நேரமாகுது என்றாள் சுமி. இன்னும் 8 ஆகல. ஊருக்கு முன்னால போய் ஸ்கூலை பெருக்கவா போற? அதுக்குள்ள படிச்சிட்டியா? 5 நிமிஷம் கூட உட்காரல போல இருக்கே. இப்படி படிச்சா எப்படி சுமி மார்க் வாங்குறது? மார்க் வரச்சே கண்ணுல ஜலம் விட்டு ஆகாத்தியம் பண்ணணும். ஒரு தடவையாவது முதல் ரேங்க் வாங்கியிருக்கியா? அந்த அனிதாவை பாரு, எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க். அவ அப்பா கொடுத்து வச்சவ. எங்களுக்கு எங்க அந்த பொசிப்பு இருக்கு என்று பொரிந்து தள்ள ஆரம்பித்து விட்டாள். சுமி முகம் மீண்டும் சுருங்கி போனது. உமா, எந்த நேரத்தில் எதை பேசுறதுன்னே இல்லையா? குழந்தை ஸ்கூல் கிளம்புற நேரத்தில் இது என்ன பேச்சு? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலைன்னா என்ன, 2nd 3rd வாங்குறா இல்லையா, அது போதாதா உனக்கு? எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க முடியுமா? கொஞ்சம் நிதானிச்சு பேசு உமா என்றான். உமா அடங்கி போனாள். எப்பவும் என்னைத்தான் அடக்க தெரியும், பொண்ணை ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரே, எல்லாம் என் தலையெழுத்து என சொல்லியபடியே ஆபீஸ் கிளம்ப ரெடியானாள். ஒரு 10 நிமிடத்தில் இருவரும் கிளம்பி போனார்கள். காசி விட்ட தூக்கத்தை தூங்க போனான் மறுபடியும்.
மாலை ஸ்கூலிலிருந்து வந்த சுமி எப்பொழுதும் போல் டிவி பார்க்க உட்காராமல் டிஃபன் சாப்பிட்டு விட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு தன் அறைக்குள் சென்று விட்டாள். அம்மா சொன்னதற்கான கோபம் என இருக்கும் காசி நினைத்து கொண்டான். சரி, எது எப்படியோ வீட்டில் சண்டை இல்லை என்றால் நமக்கு சரிதான் என நினைத்தும் கொண்டான். இரவு வீடு திரும்பிய உமாவுக்கு சுமியின் செயல் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. சிறிது சந்தோஷமும் பட்டுக்கொண்டாள். ஒன்றும் சொல்லவில்லை. இரவு ஒரு முறை பாத்ரூம் போக எழுந்து வந்த பொழுது சுமி ரூமில் விளக்கெறிந்து கொண்டிருந்தது. படித்து கொண்டிருந்தாள். மணி 1. சிரித்து கொண்டான். முதல் நாளில் ஆச்சரியங்கள் மறுநாள் காலையிலும் தொடர்ந்தன. காலை 6 மணிக்கு எழுந்த உமா ஆச்சரியத்தின் எல்லைக்கே சென்றாள். அதற்குள் எழுந்துவிட்டிருந்த சுமி தன் அறையில் படித்து கொண்டிருந்தாள். இப்படியே சில நாட்கள் ஆச்சரியமாக நடந்தன. அப்புறம் சுமியின் ரிவிஷனும் முடிந்து நார்மல் ஸ்கூல் ஆரம்பித்து விட்டது. அன்று ரிவிஷன் பேப்பர்ஸ் திருத்தி கொடுப்பார்கள். காசிக்கு சற்று பயமாகத்தான் இருந்தது. அந்த அனிதா மிகவும் நன்றாக படிப்பவள். தன் பெண்ணால் அவளை தாண்ட முடியுமா என்று அவனுக்கு ஒருவித சந்தேகமும் வந்து கொண்டது. அவனுக்கு அது பற்றிய கவலை இல்லை. ஆனால் உமாவை நினைத்தால் சற்று கவலையாக இருந்தது. அதுவும் பாவம் சுமி இந்த ரிவிஷனுக்கு மிகவும் உழைத்திருக்கிறாள். பலன் கிடைக்க வேண்டுமே குழந்தைக்கு என சாமியிடம் வேண்டியும் கொண்டான். சாயந்தரம் வந்த சுமியின் முகம் மிகவும் வாடியிருந்தது. டிஃபன் கூட சாப்பிடாமல் தன் அறைக்கு சென்று தூங்கி போனாள். எழுப்ப மனமில்லாமல் காசி விட்டுவிட்டான். 7 மணிக்கு உமா வந்தாள். வந்தவளிடம் காசி மெதுவாக நடந்ததை சொன்னான். எங்கே அவள் கோவப்படுவாளோ என நினைத்தவனுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. ஆமாம், உமா கோவப்படவில்லை. ஃபர்ஸ்ட் ரேங்க் முக்கியமில்லைங்க, பொறுப்பு வரணும்னு தான் அப்படி சொன்னேன். நானே போய் அவளை எழுப்புறேன் என்றபடி சுமி ரூமுக்குள் சென்றாள். காசியும் பின்னே சென்றான். சுமி சுமி எழுந்திருமா, விளக்கு வச்ச நேரம் இப்படி படுப்பாளா? எழுந்து ஏதாவது சாப்பிடு என்று அன்போடு எழுப்பினாள். தூக்கம் கலைந்து எழுந்த சுமி உமாவை பார்த்தாள். திடீரென அவள் கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அதை பார்த்த உமா, அம்மா அன்னைக்கு சொன்னதை மனசுல வச்சுக்காதடா கண்ணா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வரலைன்னா பரவாயில்லை என்றாள். அழுத கண்களுடன், இல்லைம்மா நான் தான் இந்த தடவை ஃபர்ஸ்ட் ரேங்க் என்றாள் சுமி. உமாவுக்கு ஆச்சரியம், இன்ப அதிர்ச்சி இருவருக்கும். அப்புறம் ஏன் அழற? அந்த அனிதா இல்லை அனிதா, அவள் இன்னைக்கு சாயந்தரம் ஸ்கூல் விட்டப்புறம் என்கிட்ட ஒன்று சொன்னாம்மாம். என்ன சொன்னா? கங்க்ராட்ஸ் சொன்னாளா இல்லை கோபப்பட்டாளா? கோபம்தாம்மா பட்டா. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டதால பெரிய இவன்னு நினச்சிக்காதடி. நான் தான் என்னைக்கும் ஃபர்ஸ்ட். இந்த எக்ஸாமில் வேணும்னா நீ என்னை தாண்டி இருக்கலாம். ஆனால் லைஃபுங்கிற எக்ஸாமில் நான் தான் என்றைக்குமே ஃபஸ்ட்டு வருவேன். உங்கள் அப்பா என்ன வேலையடி பண்ணுறாரு? என்ன சம்பளம்? ஒரு 40,000 இருக்குமா? எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரு. எங்கள் அம்மா மாதம் குறைஞ்சது 3 லட்சம் சம்பாதிப்பார். எங்கள் வீட்டில் 2 கார். உங்கள் வீட்டில் இருக்கா? அதை விடு. எங்கள் அம்மாவை பார்த்துருக்கிறியா? எவ்வளோ அழகு. இப்படி கேட்டாமா? அப்பா ஏன் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலை? நாம் ஏன்பா பணக்காரங்களா இல்லை? அம்மா நீ ஏம்மா அவங்க அம்மா மாதிரி அழகா இல்லை? மேலே பேச முடியாமல் சுமி தேம்ப ஆரம்பித்தாள். உமா உறைந்திருந்தாள். காசியும் தான். சிறிது நேரம் கழித்து இருவரும், அவ எப்படி வேணாலும் ஃபஸ்ட்டு வரலாம், ஆனால் நீ மற்றவர்களை எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் நம்ம தான் எப்பவுமே அழகு, நம்ம தான் ஃபஸ்ட்டு வருவோம் என சொல்லி அவளை சமாதானப்படுத்தினார்கள். ஆமாம், அவங்க சொன்னது போல நம்ம மற்றவங்கள பேசி நம்ம வார்த்தையால் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் இருந்தாலே நம்ம தான் அழகு, நம்ம தான் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நன்றி. நாளை மீண்டும் வேறொரு கதையில் சந்திக்கலாம்.